அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். குரு ஒரு கண்ணாடி, குரு ஒரு புனிதம். குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட பாத கமலங்களை வணங்கிட்டு இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். நம்ம நிறைய திருக்கோயில்களுக்கு போயிருப்போம், பழங்காலத்து கோயில்களுக்கெல்லாம் போயிருப்போம், சில சிற்பங்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த கோயிலோட கோபுரங்களில் ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்கிற மாதிரி சில சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியும். பெண் தனது அங்கங்களை வெளிப்படுத்துகிற மாதிரியும் வேற விதமான உடலுறவு காட்சிகளும் அந்த இடத்துல இடம்பெற்றிருக்கும். நமக்கு கண்டிப்பாக ஆன்மீக சாதனையில் இருக்கிறவங்களுக்காகட்டும், இல்லைன்னா கோயில்களுக்கு சரிவர போயிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சந்தேகம் கொஞ்சம் இருக்கிறது, துளிர் வர்றது சகஜமான விஷயம்தான். ஒரு தெய்வீகமான இடத்துல, இறைத்தன்மையை நாடி போகிற இடத்துல, மன நிம்மதி வேண்டி போகிற இடத்துல காமம் தப்பு, காமம் வேண்டாம், அதை தாண்டி போகணும் அப்படிங்கிற இடத்துல காமத்தை வலியுறுத்துற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏன் அந்த இடத்துல இருக்குது? அதற்கான முக்கியத்துவம் என்ன? அதில் தெய்வீகத்தன்மை இருக்குதா, காமம் கலந்துருக்குதா, இது ரெண்டுமே சேர்ந்து இருக்குதாங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த பதிவில் அதை கொஞ்சம் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ஓஷோ அவர்களோட வாழ்க்கை வரலாறு இந்த விஷயம் நடந்திருக்குது. ஓஷோ அவர்கள் கஜுராஹோ கோயிலுக்கு அதிகமா போவாராமா. அவரோட வாழ்க்கை குறிப்பில் இதை அவரே சொல்லியிருக்காரு. நிறைய இடங்கள்ல அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பா காமத்திலிருந்து கடவுளுக்கு புஸ்தகத்தை அவர் வெளியிடும் போதும் நிறைய சமூக ஆர்வலர்கள், சில சுவாமிஜிகள், சில சேஜஸ் இவங்க கிட்ட நிறைய எதிர்ப்புகளும் வந்திருக்கு. ஆனா யாருக்கும் தெரியாம அந்த புஸ்தகத்தை அதிகமா அவங்க படிச்சிருக்காங்கிற விபரத்தையும் அவர் தெரிவிக்கிறாரு. ஏன்னா ஓஷோ அவர்கள் எந்த விஷயத்தையும் ஒளிவு மறைவா வச்சுக்க மாட்டாங்க, அப்படியே பிரகடனப்படுத்திடுவாங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நான் ஏன் இந்த பதிவு சம்பந்தமா பேசும்போது ஓஷோ அவர்களை இழுக்கிறேன் அப்படின்னா, அந்த காலத்துல சந்திரமோகன் ஜெயன் என்று அழைக்கப்பட்ட ஓஷோ அவர்கள் திடீர்னு காணாம போயிட்டா மக்கள், அவங்க கூட இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் அவன் கஜுராஹோ கோயிலுக்கு போயிருப்பான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கஜுராஹோ கோயிலுக்கு அதிகமா போயிருக்காங்க. பிரியமானவர்களே, கஜுராஹோ கோயில நீங்க இப்பவும் போய் பார்த்தீங்கன்னாலோ இல்ல கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலோ அந்த கஜுராஹோ கோயிலோட வெளிப்புறத்துல உடலுறவு சம்பந்தமான விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய சிற்பங்கள் மட்டுமா அதிகமா இருக்கும். நீங்க அதை தாண்டி கோயில் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, வெறும் வெற்றிடமா தான் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதை கேள்விப்படும் போது அப்படியா, அந்த கோயிலுக்குள்ள ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கேட்கிற மாதிரி கூட இருக்கும். ஆமாங்க அன்பானவர்களே, அந்த கோயிலுக்குள்ள எந்த சிலையோ ஒண்ணுமே இல்லாம வெறுமையா வெற்றிடமா தான் இருக்கும். இதை முதல் முறையா நான் கேட்கும்போது, ஓஷோ அவர்களை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன் இது மட்டும் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓஷோ அங்க போயிருக்கிறாங்க, அதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? நான் கொஞ்சம் உள்ள போய் படிச்சு ஓஷோவை பத்தி தெரிஞ்சுக்கும் போகும்போது ஓஷோ அவர்கள் அருமையான விளக்கம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய விஷயம் நம்ம உடலுக்கு அவர் இணை வைக்கிறாரு, உள்ள இருக்கக்கூடிய விஷயம் நம்ம ஆத்மாக்கு இணை வைக்கிறார். அதாவது நம்ம உடலோட மட்டும் நின்ற கூடாது, உடலை தாண்டி உடலுக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சக்தியை, ஆன்மாவை, ஜீவசக்தி நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க விஷயத்த, உயிர் சக்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தாண்டி போகணும், அங்கேயே நின்றாத. இதைத்தான் எங்க குருநாதர் அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, கண்ணா இது இல்ல இது இல்ல இது இல்ல, நீ போய்கிட்டே இரு, நீ போய் சேர்ற இடம் கடைசியில உன்னோட பிறப்பிடமா இருக்கும், அப்பா வந்த இடமா இருக்கும். அப்பான்னு அவர் சொல்றது ஜீவனை தான் சொல்றாரு. உன் மனசுக்குள்ள, உன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அப்பா இருக்கிற இடத்துக்கு நீ போய் சென்று சேருவேன்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் உடம்போட நின்னுறோம். உடம்பை தாண்டி ஒரு விஷயத்த போகணும் அப்படின்னா நமக்கு தடையா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காமம் தான். அந்த காலகட்டங்கள்ல இந்த காமத்தை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு அரசர் கூட இருந்தாரு, அவருக்கு ஒரு பெண் இருந்தாங்க. அந்த பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பெண்ணை ரொம்ப செல்லமா வளர்த்திட்டார் அந்த அரசர். அந்த பெண் திருமணம் முடிஞ்சு அந்த மறு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பெண் சரியா காமத்தை பத்தின அனுபவங்கள் இல்லாம, அது பத்தின விஷயங்கள் அவங்க அம்மா இல்லாதனால அவங்க சொல்லி கொடுக்க முடியாம போயிடுச்சு. ஏன்னா அந்த அரசி இறந்து போயிடுறாங்க சின்ன வயசுல. இந்த பெண்ணுக்கு அதை பத்தி எந்த விளக்கங்களும் சொல்லாதனால
அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த பெண்ணை கொண்டு திருப்பி விட்டுறாங்க. உங்க பெண்ணை நீங்களே வச்சுக்கோங்க, அந்த என்னோட பையனுக்கு இணைய அவ காமத்துல அவளால செயல்புரிய முடிய மாட்டேங்குது, அவளுக்கு அந்த அறிவை கொடுத்து அதுக்கப்புறம் அனுப்புங்க, இவ வாழ்க்கை நடத்த தகுதி இல்லாதவள் சொல்லி கொண்டு விட்டுறாங்க. அந்த அரசன் முடிவு பண்ணாரு, தன்னோட அமைச்சர்கிட்ட கேட்டு அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்த தேர்வு செஞ்சு பெரிய குளம் வெட்டி அந்த குளத்தோட படிக்கட்டுகள்ல காம சம்பந்தமான உடலுறவு சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் பொறிச்சு இந்த பெண்ணை அதுக்கப்புறம் நீ அங்க போய் குளிச்சுட்டு வாமான்னு ரெகுலரா அனுப்பிட்டே இருந்தாரு. அந்த பெண்ணும் அதை கத்துக்கிட்டு போய் அந்த ஆணோட நல்லா வாழ்ந்ததா ஒரு சரித்திரம் இன்னும் இருக்குது. அந்த குளம் இன்னும் இருக்குது. நிறைய வீடியோக்கள் நம்ம பார்க்க முடியும். பிரியமானவர்களை, நான் ஏன் இதை இவ்வளவு தூரம் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ சாதாரணமான வாழ்க்கை, ஒரு யோகியோட வாழ்க்கை இல்லாம சாதாரண நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தா கூட நம்ம ரெண்டு விஷயத்தை பார்ப்போம், நிர்மாணம், அம்மனம். நான் இப்படி பேசுறேன்னு தவறா எடுத்துக்காதீங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் தெய்வீகத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. நிர்வாணம்ங்கிறது வேற, அம்மனம்ங்கிறது வேற. நிர்வாணம் தெய்வீகத்தோட சம்பந்தப்பட்டது, அம்மனம் மனிதனோட காமத்தோட சம்பந்தப்பட்டது. நீங்க கோயிலோட சிலைகள்ல பார்க்கும்போதும் பெரிய பெரிய புராதன இடங்களுக்கு போகும்போதும் அங்க இருக்கிற உடலுறவு காட்சிகளை நீங்க பார்க்கும்போது அந்த சிலைகள் அந்த பெண்ணோட உடம்பா இருக்கலாம், ஆணோட உடம்பா இருக்கலாம், அந்த உடல்ல ஆடை இருக்காது. இந்த ஆடை இல்லாத உடலை முகத்தை வச்சுதான் அது நிர்வாணமா அம்மனமாங்கிறதே சித்தர் பெருமக்கள் சொல்றாங்க. பிரியமானவர்களை, இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். இப்ப அதுக்கான சூட்சுமத்தை சொல்லித்தர போறோம் பாருங்களேன். நீங்க கோயில்ல ஒரு நிர்வாணமான செயல், நான் திரும்பவும் நல்லா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க, கோயில் இருக்கக்கூடிய நிர்வாணமான சிலைகள் தான் நான் சொல்றேன். அந்த சிலைகளோட முகத்துல பாடுங்க, ஆனந்தமா இருப்பாங்க. அதே கோயில்ல இருக்கக்கூடிய மற்ற சிலைகளை பார்த்தீங்கன்னாலும் ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உட்கார்ந்துட்டு இருக்கிற சிலை இருக்கக்கூடிய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த வெளிப்பாடும் நிர்வாணமா இருக்கக்கூடிய பெண்ணோட முகத்தில் இருக்க வெளிப்பாடும் ஒரே மாதிரி இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். கோயில் இருக்கக்கூடிய இந்த சிற்பங்கள்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காமமாக இருந்தாலும் சரி, தியானமாக இருந்தாலும் சரி, சக்தியை கீழ் நோக்கி தள்ளாம மேல் நோக்கி தள்ளி ஆனந்த பரவச நிலைக்கு வரணுங்கிற ஒரே ஒரு கோட்பாடு மட்டும் தான் உனக்கு இருக்கணும். அதை தாண்டி அது ஒரு அம்மனமாவோ அசிங்கமாவோ நீ கொண்டு போயிடாத. அந்த உடல் தன்மையில மட்டும் நீ சிக்கி போயிடாத. அதுல சிக்கிட்டேன்னா நீ வெளியே வர முடியாது. உன்னோட உடலை தாண்டி அந்த சக்தி நிலையை நீ கண்டுபிடிக்க முடியாதுன்னு வலியுறுத்துறதுக்காகத்தான் கோயில்கள்ல இந்த மாதிரி சிலைகள் நிறுவப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, நம்ம அம்மா கூட ஒரு பொண்ணு போறா, அம்மா கூட ஒரு பையன் போறான், இதெல்லாம் பார்க்கும்போது அசிங்கமா இருக்கும் அப்படின்னா அந்த முகத்தை பார்க்கும்போது நம்மளால அது அசிங்கமா இல்ல தெய்வீகமாங்கிறத அவங்களே கண்டுபிடிச்சுக்கலாம். எத்தனை பேர்த்துக்கு காம வயப்பட்டிருக்காங்க கோயில் இருக்கிற சிலைகளை பார்த்துட்டு நீங்க சொன்னா யாரோ ஒருத்தர் கூட அறுதிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா கோயில் அவங்க சிலைகளை பார்க்கறாங்க, சிலைகளை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்படியே உள்ள போயிடுறாங்க. பிரியமானவர்களை, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த சிலைகளை காமத்தை கடந்து ஒண்ணுமில்லாத தன்மைக்கு உள்ள போகணும். அந்த கோயிலுக்குள்ள போகும்போது சிலைகள் கூட இல்லாம மறுபடியும் எந்த சிலைகளும் இல்லாம ஒண்ணுமில்லாத தன்மைக்குள்ள உள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்துல சிலைகள் வடிச்சு வச்சிருக்கிறாங்க. நம்ம நிறைய இதிகாசம், புராணங்கள் இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அதுல எல்லாமே இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அறுதிட்டு கூடியிருக்காங்க. நம்ம நிறைய பதிவுகள் இதை பத்தி பேசியிருக்கிறோம். யோக உடலுறவை பத்தி பேசியிருக்கிறோம், சம்யோகத்தை பத்தி பேசியிருக்கிறோம். அதாவது நான் நிறைய பதிவுகள் இதை பத்தி அதிகமா சொல்லியிருக்கிறேன். ஏன் இதை பத்தி நான் அதிகமா பேசுறேன் அப்படின்னா, ஒரு சாதகருடைய ஆன்மீக வளர்ச்சியில அதிகமா தடை இருக்கிறது இந்த காம சம்பந்தமான விஷயங்கள் தான். அதாவது வெளிப்புறமா ஒருத்தர் உடலுறவு வச்சுட்டா கூட நமக்கு அந்த எண்ணங்கள் சீக்கிரம் போயிடும். ஆனா அந்த எண்ணங்களை சுமந்துகிட்டே இருந்தோம்னா அந்த சக்தி தான் ரொம்ப விரயமாக்கப்படுது. இப்போ நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன், பூமியை நம்மளால பார்க்க முடியும், புவியை நம்மளால பார்க்க முடியும், ஆனா புவியீர்ப்பு விசையை நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு. நம்ம ஒவ்வொரு கோயில்களுக்கு போகும்போதும் புராதன இடங்களுக்கும் போகும்போதும் இந்த விஷயத்தை நம்ம நல்லா ஆழமா கவனிக்கணும். அதனாலதான் கோபுர தரிசனம் கோடிய புண்ணியம் சொல்றாங்க. ஏன்னா உடல்ல என்னென்ன தன்மை இருக்கு, மனிதன் எந்த தன்மைக்கு போயிட்டு வர்றான், அங்க ஆண்டியிலிருந்து அரசனிலிருந்து இளவரசனிலிருந்து நடன மங்கைகள் இருந்து எல்லா விஷயத்தையும் மனிதனோட வாழ்க்கையோட பாதை முழுவதும் அங்க சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போகணுங்கிற தன்மையை தான் சொல்றாங்க. அதனால மறுபடியும் ஒரு தடவை நான் சொல்றேன், அந்த இடம் அம்மனம் அல்ல, நிர்வாணம். நிர்வாணம் தெய்வீகத்தோட சம்பந்தப்பட்டது. உடலை தாண்டி நம்மளும் உள்ள போவோம்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.